கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 32 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. தியானத்திற்கான தலைப்பு தயவுக்கு பாத்திரன் அல்ல. இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நீதிமொழிகள் 3:34. கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்கும்போது ஆண்டவரை நினைப்பதும், அவை மாறி ஆசீர்வாதங்களும் செழிப்பும் வரும்போது முன்னர் அனுபவித்த கஷ்ட துன்பங்களோடு சேர்த்து ஆண்டவரை மறந்து போவதும் நமக்கொன்றும் புதிய காரியம் அல்ல. யுத்த சூழலில் கடவுளே கதி என்று கதறி அழுத மக்கள் இன்று யுத்தம் அகன்றதும் பாவத்தை தண்ணீராய் பருகி முறைகேடாய் நடப்பது எவ்வளவு வேதனைக்குரிய காரியமாகும். யாக்கோபு தகப்பனாகிய ஈசாக்கை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டான். இதனால் அண்ணன் ஏசாவுக்கு பயந்து தனது குடும்பத்தையும் இன ஜனத்தையும் விட்டு வெறுங்கையனாய் ஓடி போனான். இப்போது மீண்டும் தனது இடத்திற்கு வருகிறான். ஏசாவை சந்திக்கும்படிக்கு ஏராளமான பரிசுகளுடன் வருகிறான். ஆனாலும் அவன் உள்ளத்திற்குள்ளேயோ ஒருவித பயம். இப்போது யாக்கோபு ஐஸ்வர்யவானாக ஆள் பலத்தோடும் ஆஸ்தி பலத்தோடும் இருக்கிறான். ஆனாலும் அவன் ஆண்டவரை மறந்து விடவில்லை. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகி ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். ஆதியாகமம் 32 வசனங்கள் 10-11 என்றான். நான் ஒரு ஏமாற்றுக்காரன், சகோதரனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றவன். அப்படிப்பட்ட எனக்கு நீர் காட்டிய தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று தனது நிலையை யாக்கோபு தேவனுக்கு முன்பாக உணர்கிறான். நான் எவ்வளவு ஆஸ்திகளை சேர்த்து வைத்திருந்தாலும் அதை கொடுத்து ஏசாவை சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கை எனக்கில்லை. எனது நம்பிக்கையெல்லாம் நீர்தான் தேவனே. என்னை காப்பாற்ற உம்மால் மட்டுமே முடியும். என்னை ஏசாவின் கைக்கு தப்புவியும் என்பதாக அவனது ஜெபம் இருந்தது. பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை என்று எப்போது நம்மை தாழ்த்துகிறோமோ அப்போதுதான் தேவ கிருபை நம்மில் செயற்பட ஆரம்பிக்கும். என்னால் எல்லாம் கூடும் என்கிறவனுக்கு தேவனுடைய உதவி எதற்கு? நாம் என்ன சொல்லுவோம்? அபாத்திரர் என்று நம்மை தாழ்த்தி தேவ கரத்தில் நம்மை ஒப்புவிக்க நாம் தயாரா? தேவ தயவும் வழி நடத்துதலும் நமக்கு தேவை என்பதை உணர்ந்திருக்கிறோமா? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:23. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, எங்களை இதுவரையும் கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம். உம்மால் அன்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது. உம்மையே உறுதியாய் பற்றி கொள்கிறோம். ஆமேன்.